to God, you are the conqueror, you are the victor. When you disconnected God, you are a victim. எல்லாம் கரெக்டாக சொல்லுங்க. தேவனோடு தொடர்பு கொள்ளும்போது விக்டர், டிஸ்கனெக்ட் ஆயிட்டுன்னா விக்டிம். விக்டிம் என்று சொன்னால் தண்டிக்கப்படுகிற ஒருவன். விக்டர் என்ற வார்த்தைக்கு ஜெயங்கொள்ளுகிற ஒருவன், விக்டிம் என்ற வார்த்தைக்கு தோற்று போன ஒருவன். எல்லாம் சொல்லுங்க. நான் தோற்று போக அல்ல, ஜெயம் எடுக்கவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். சொல்லுங்க. தாழ விடுகையில் என்னங்க, அது எல்லாருக்கும் உண்டு வாழ்க்கையில். இப்போ ஆஸ் அ பாஸ்டர் I have failed many areas, many times, million times. உனக்கு தெரியும், எங்கெல்லாம் அந்த அதாவது ஜெபம் குறையுது, வேத வாசிப்பு குறையுது, ஊழியம் குறையுது, அர்ப்பணம் குறையுது, அங்கெல்லாம் குறையும் போது என்னது அடுத்து 5வது வரி, தாழ விடுகையில் யார் மேற்கொள்ளுது தெரியுமா? அமலேக்கு மேற்கொள்ளுகிறான். இன்னைக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், திரும்ப அந்த வார்த்தையை போடுவாங்க. திரையில பாருங்கள். எத்தனை தாக்குதல் வந்தாலும் நீங்கள் கர்த்தரோடு வாழும்போது ஜெயம் உங்களுக்கு தான். சொல்லுங்க. ஜெயம் உங்களுக்கு. எத்தனை தாக்குதல் வந்தாலும் பாருங்க. இங்கே நிறைய பாஸ்டர்களாக இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது. நான் தொடர்ந்து கூட்டங்களில் பேசிட்டு இருக்கிறேன். நேற்று கூட 2 நாள் ஒரு பெரிய கூட்டத்தில் பேசினேன், ஒரு மண்டபத்தில். நேற்று 2 நாள் தொடர்ந்து பேசினேன், தொடர்ந்து பேசிக்கொண்டே தான் இருக்கிறேன். இந்த வாரம் கூட கடலூர், சீர்காழி, சிதம்பரம் இருக்காங்க, ஏஜி இருக்கிற எல்லா போதகர்களுக்காக, மக்களுக்கான ஒரு பொதுவான கூடுகை. ஏன்னா 26, 25 தேதிகளில் ஒரு பெரிய சபை. எவ்வளோ பெரிய மெகா பாஸ்டாக இருந்தாலும் அவருக்கு இது உண்டு. என்ன உண்டு? வெளியே தான் சக்கரவர்த்தி, ஆனால் ஒவ்வொரு பாஸ்டரும் மெழுகுவர்த்தி தான். எத்தனை தாக்குதல் வந்தாலும் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் உடைய உறவுகள், உடைய செயல்பாடுகள், உடைய வாழ்க்கை எல்லாமே கனெக்டட் வித் காட். ஜெயம் உங்களுக்கே. இந்த அதிகாரம் படித்து பாருங்களேன். 17 அதிகாரத்தில் யுத்தம். ஆனால் அந்த யுத்தத்தை வெற்றிக்கு ஒரே ஒரு மனுஷன் காரணமாக இருந்தான், அவன் தான் ஊர். கவனிங்கள். நாட் மோசஸ், நாட் ஏரன், ஆரோன் அல்ல, மோசே அல்ல, அறியப்படாத, முன்பின் தெரியாத, முகமறியாத, பேசப்படாத, அங்கீகாரம் பெறாத ஒரு மனிதன் தான் ஊர். சொல்ல போகிறேன். இல்லை சொல்லுங்க. நான் அறியப்படாத ஒரு ஆள் தான். சத்தமா என்னை கூடுமா நான் சொல்லுவேன். இப்படியே சொல்லியிருக்கிறேன், உண்மையாக சொல்லியிருக்கிறேன். என்னை போடுறீங்களே, ஜனங்க வரமாட்டாங்க, என்னை யாருக்கும் தெரியாதியா, நீங்கள் அப்புறம் உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும், பணம் வேஸ்ட்டாக போயிடும். இல்லைங்க ஐயா, பரவாயில்லை. நேற்று